சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி திதி காலை 7:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம் பகல் 10:09 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10:28 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கபில சஷ்டி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன கபில சஷ்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய சஷ்டி நாளைத்தான் கபில சஷ்டி என்ற பெயரிலே சொல்கிறார்கள். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த காராம்பசுன்னு சொல்லுவா தெரியுமா, அந்த காராம்பசுவினை வணங்குவதற்கு ஒரு ஏற்ற நாளாகவே பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் பார்த்தோம்னா நம்ம பொதுவா சந்திர சஷ்டிங்கிற பேர்ல கொடுத்திருப்பா. நேற்றைய தினம் கோபூஜை செய்து வணங்க வேண்டியதுன்னு சொல்லியிருப்போம். எல்லா பசுக்களையும் வணங்குவதற்கான ஒரு நாளாக நேற்றைய தினம் பார்க்கப்பட்டது. இன்னைக்கு இந்த கபில சஷ்டி அன்னைக்கு குறிப்பாக இந்த காராம்பசுவினை வணங்க வேண்டும் சொல்றா. இது என்ன சார் காராம்பசு அப்படின்னு சொன்னா, எந்த பசுமாட்டிற்கு காம்புகளானது கருமை நிறத்திலே இருக்கிறதோ அதனை காராம்பசு என்ற பெயரிலே அழைப்பார்கள். இந்த காராம்பசுவினுடைய பால் தான் பரமேஸ்வரனுக்கு மிகவும் உகந்தது அபிஷேகத்துக்குன்னு சொல்றார். சிவாலயத்திலே பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னா இந்த காராம்பசுவினுடைய பால் மிக அளப்பரிய நன்மையை தரும். இது மிகவும் வசத்தி அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட அந்த காராம்பசுவினை பூஜித்து வணங்க வேண்டிய நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இப்படி வணங்குவதன் மூலமாக நமக்கு பரமேஸ்வரனுடைய அருள் மாத்திரமல்ல, சாட்சாத் அந்த மகாலட்சுமி தேவியினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சனி ரோகிணி யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது கிருஷ்ணருக்கு உகந்த நட்சத்திரம்ங்கிறது. இந்த சனிக்கிழமை நாளிலே ரோகிணி நட்சத்திரம் என்பது இணையும் பொழுது அதனை சனி ரோகிணி யோகம் என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள். இதுல ஒரு சூக்ஷ்மமான தகவல் என்னன்னு சொன்னா, அந்த சனியினுடைய நட்சத்திரமே, சனி உதித்த சனியினுடைய ஜென்ம நட்சத்திரமே ரோகிணி என்பதுதான். அதனால அந்த சனிக்கிழமை நாளும் ரோகிணி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளிலே அந்த சனியினை வணங்கும் பொழுது, அதே மாதிரி பெருமாளினையும் வணங்கும் பொழுது, சனிக்கிழமையினாலே நம்ம பொதுவா பெருமாளை நமஸ்காரம் பண்ணுவோம். இந்த ரோகிணி நட்சத்திரம் இந்த நாளிலே இணையும் பொழுது நாம் வணங்கும் பொழுது சனி தோஷம் என்பது நீங்கும். சனியினால், அதாவது ஒரு கண்டச்சனி போறது, அர்த்தாஷ்டம சனி போறது, ஒரு அஷ்டமத்து சனி போறது, ஒரு 7.5 சனி போறது, பொங்கு சனி, மங்கு சனி, தங்கு சனின்னு ஏதேதோ சனியெல்லாம் சொல்றா. பாதச்சனி காலம்னு சொல்றா. சனி தசை வேற நடக்கிறதுன்னு சொல்லி சனியினால் எவரவர்கள் இடைஞ்சல்களை சந்திக்கிறார்களோ, துன்பங்களை சந்தித்து வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த நாளிலே பெருமாளை வணங்க வேண்டியது, கிருஷ்ண பரமாத்மாவினை வணங்க வேண்டியது, அந்த சனிக்கும் தீபமேற்றி வணங்க வேண்டியது. அதன் மூலமாக சனியினால் உண்டாகக்கூடிய அந்த தடங்கல்களிலிருந்து, அந்த இடைஞ்சல்களிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவோம். இது போக இந்த நாளானது கார்த்திகை விரத நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நாள் ஒரு கரிநாளாகவும் அமைந்திருக்கிறது. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:08 சந்திர உதயம் என்பது இரவு 10:56 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11:11 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:26 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது
காலை 9:03 முதல் பகல் 10:33 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:35 முதல் 3:06 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:01 முதல் 7:32 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம், காலை 9:15 வரையில் சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. ஒரு நினைவூட்டல் தகவலாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நாளைய தினம் பானு சப்தமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன பானு சப்தமின்னு சொன்னா, பானுவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளும் சப்தமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளை பானு சப்தமி என்ற பெயரிலே குறிப்பிடுவார்கள். அதுவும் குறிப்பாக இந்த மாதமானது ஒரு ஆவணி மாதமாகவே அமைந்திருக்கிறது. நம்ம பொதுவாகவே ஆவணி மாதத்திலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரியனை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள்னு சொன்னோம். அதிலும் பானு சப்தமி என்று வரும் பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளும் சப்தமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளானது ஒரு ரத சப்தமிக்கு இணையாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்க இந்த ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சப்தமி திதியானது ஒன்றாக இணைகின்ற அந்த நாளைய தினம் காலை பொழுது அப்படிங்கிறது மிகவும் அளப்பரிய நன்மையை தரக்கூடிய ஒரு நாள். ஆக அந்த நாளிலே அந்த சப்தமி திதி இருக்கின்ற வேளையிலே, அதுவும் குறிப்பாக நாளைய தினம் காலை பொழுதிலே அந்த சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு சரியாக சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே எல்லோரும் சூரிய நமஸ்காரத்தினை செய்ய வேண்டியது. இப்படி சூரிய நமஸ்காரம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் சொன்னா, நம்முடைய ஆன்ம பலம் என்பதும் பெருகும், உடல் ஆரோக்கியம் என்பதும் மேம்படும். கிடைத்தற்கரிய இந்த நாளினை, அதாவது நாளைய தினம் வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதியும் ஒன்றாக இணைகிறது, ஆவணி மாதத்திலே வரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. அந்த நாளிலே காலை பொழுது சூரிய உதயத்திலிருந்து அடுத்த 1 மணி நேரமும் எல்லோரும் சூரிய நமஸ்காரத்தினை செய்து அளப்பரிய நன்மைகளை பெற வேண்டும் என்பதே அடியேரினுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.